This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் வந்து ஒரு நாட்டை வந்து ஒரு அரசர் வந்து நல்லபடியாக ஆண்டுக்கிட்டு வந்தார். அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அரசர். அவரோட அரசவையில் வந்து ஒரு 3 பேர் வந்து எந்த ஒரு வேலையை சொன்னாலும் 3 பேருமே எந்த ஒரு இதுவும் தட்டாமல் அழகாக எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. 3 பேருமே எந்த ஒரு விஷயத்துலையுமே இவன் பெரியவன் அவன் சின்னவன் அப்படின்னு கிடையாம 3 பேருமே சரிசமமாக எந்த வேலையாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுப்பாங்க. அப்படி முடிச்சு கொடுக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 3 பேத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு ஒரு பரீட்சை மாதிரி வச்சு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி அதில் வந்து யார் சிறந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு திட்டம் வந்து போடுறாரு. போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து எப்படி இருந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்காரு. யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட கிளி வந்து காட்டுக்குள்ளே வந்து பறந்து போயிடுது. அதனால அவருக்கு வந்து மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, காவலாளியை விட்டு அந்த 3 பேர்த்தையும் கூட்டு வர சொல்கிறாரு. காவலாளி வந்து போய் அந்த 3 பேர்த்தையும் கூட்டி வாங்க, உங்களை வந்து அரசர் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால் 3 பேருமே எந்த ஒரு சொல்லும் சொல்லாமல் அரசர் கூப்பிட்ட உடனேயே வந்துடுவாங்க. அதே போல் அவங்க வந்து கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன அரசரே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட கேட்கும்போது அவரோட அரசரோட மூஞ்ச பார்த்த உடனே இந்த 3 பேர்த்துக்குமே என்ன அரசரே சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சு, எதுக்கு சோகமாக இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. கேட்டதுக்கு இவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிளி வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன், அது வந்து உங்களுக்கே தெரியும். அந்த கிளி வந்து நான் வந்து நல்லா பாசமாக பார்த்துக்குறோம். எனக்கும் அந்த கிளி இருந்தால் எனக்கு ஒரு மனசில் வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த கிளியும் நானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அது என்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த கிளி வந்து காட்டு பக்கம் தான் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்னோன்னே அந்த 3 பேருமே, நீங்கள் கவலைப்படாதீங்க அரசரே, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளியை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே சரி வாங்க, கிளி வந்து எந்த பக்கமாக பறந்து போச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே போல் அந்த காட்டை வந்து அந்த 3 பேர்கிட்டையுமே காட்டுவார். காட்டிட்டு அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, 3 பேருமே ஒரே தடியாக சேர்ந்து அந்த கிளியை வந்து தேட முடியாது. ஒவ்வொருத்தராக அந்த காட்டுக்குள்ளே போய் தான் தேட முடியும். எதுக்கு அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ளே வந்து நிறையா வந்து புதைக்குழிகள் மண் சரிவுகள்லாம் ஏற்படும். அதனால ஒரு ஆளை மெதுவாக கால் எடுத்து வச்சு தான் நம்ம வந்து கிளியை வந்து தேட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்ன உடனே சரிங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளாக ஒருத்தர் வந்து போய் கிளியை வந்து தேட போவாங்க. தேடி போகும்போது அதே மாதிரி நிறையா மண் சரிவுகள் புதைக்குழி மாதிரி இருக்கும். மெதுவாக வச்சு போய் பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துடுவாங்க. கிளியே காணோம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மண் சரிவாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு வந்துடுவார். இதே போல் 2வது உள்ள ஒருத்தரும் போகிறாரு. அதே போல் இப்போ கிளி எங்கேயாவது இருக்கா அப்படி சொல்லி போய் தேடுறாரு. தேடும்போது அவருக்கும் கிடைக்கல. அவரும் இந்த மண் சரிவு இந்த புதைக்குழியெல்லாம் மிதித்து பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. 3வது ஆள் ஒருத்தரும் அவருமே போகிறாரு தனியாக. போகும்போது அவருக்கும் அதே மாதிரி மண் சரிவு புதைக்குழி எல்லாமே கிடக்குது. அதெல்லாம் தாண்டி கிளியை போய் ஒரு பாதி தொலைவில் போய் தேடிட்டாரு. தேடிட்டு திரும்பி பாதியிலே வராரு. வந்துட்டு அரசர்கிட்ட வந்து சொல்கிறாரு, அரசரே நான் இந்த காட்டில் பாதி அளவு போய் தேடிட்டு வந்துட்டேன். ஆனால் கிளியை வந்து காணோம். அதனால நான் திரும்பி வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் மறுபடியும் அதை வந்து தேடி பார்க்குறேன், தேடி பார்த்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே அப்போ தான் அரசர் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த 3 பேத்தில் இவன் தான் சிறந்தவன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொன்னேன், மற்ற 2 பேரும் போனோன்னு திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் 3வதாக போனவர் மட்டும் விடாமுயற்சியோட மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான்.
அத நினச்சுக்கிட்டு இவன் தான் சிறந்தவன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவர் வந்து பரிசு குடுப்பாரு. இந்த கதையிலேருந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து விடாமுயற்சியோட நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து செஞ்சோம்னா, நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல தான் நம்மளும் எந்த ஒரு செயலும் செய்யணும்னாலும், எந்த ஒரு இலக்க நோக்கி போகணும்னாலும், நம்ம வந்து அதுக்கு வந்து விடாமுயற்சியோட நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வந்து அந்த இடத்த போய் அடைவோம் அப்டி சொல்ட்டு நம்ம வந்து இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதனால யாருமே எந்த ஒரு விஷயத்த அடையணும் அப்டின்னாலும், அதுக்கு வந்து விடாமுயற்சியோட செயல்படுங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து அத வந்து அடையலாம். வாழ்க்கையிலயும் வெற்றி பெறலாம். தேங்க் யூ.